நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா முதல் அதிகாரம் வசனம் 17. ஐசாயா சாப்டர் 1 verse 17. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இந்த வசனத்தை ஆண்டவர் தாமே ஏசையா தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்துறாரு. இந்த அதிகாரம் முழுவதுமே எடுத்துக்கொண்டா ஏசையா மூலமா தன்னுடைய ஜனமாகிய யூதாவுக்கும் எருசலேமுக்கும் அவர் சில வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறி ஆண்டவரை விட்டு வழி விலகி அந்நிய காரியங்களில் ஈடுபட்டு அநியாயம் செய்கிறவர்களா மாறியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஜனங்களை ஒரு வசனத்துல ஆண்டவர் சோதோமின் அதிபதிகளே, கொமோராவின் ஜனமேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த அளவுக்கு அவங்க தீமை செய்கிறவர்களாக காணப்படுறாங்க. தீமை பெருகும் போது அவங்களிடத்துல பாவம் அதிகமாகும் இல்லையா? அதனாலேயே ஆண்டவர் நன்மை செய்ய படியுங்கள்னு சொல்றாரு. இந்த மாதத்தின் துவக்கத்துல ஆண்டவருக்கு நாம செய்கிற வாக்கா நன்மை செய்யறதுங்கிறத குறித்து தான் நம்ம பார்த்தோம். நன்மை செய்வதே நமக்கு மேன்மையான காரியம். எல்லாருக்குமே நன்மை செய்கிறவரா தான் ஆண்டவர் இருக்காரு. நாமளே நம்முடைய தவறுகளால தான் நமக்கு சில நிந்தனைகளை கூட தேடிக்கிறோம். அப்படி நாம நன்மை செய்யறத படிக்கணும், நன்மை செய்வதில் தேறினவர்களாக இருக்கணுங்கிறதே ஆண்டவர் இந்த வசனத்துல முதலாவதாக சொல்றாரு. நியாயத்தை தேடுங்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே நீதியும் நியாயத்தையும் செய்கிறவரா இருக்காரு. நம்மளையும் அதை தேடுகிறவர்களாகவே இருக்க சொல்றாரு. நமக்கு மிக 6வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்படி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்தப்படியான காரியங்கள் தான். நம்ம நன்மை செய்கிறவர்களாகவும் இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாகவும் நியாயம் செய்கிறவர்களாகவும் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறவர்களாகவுமே இருக்கணுங்கிறதான ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நாம குறைந்தபட்சமா அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த நாட்கள்ல மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அந்த ஜனம் மாத்திரம் இல்ல, ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாமும் ஆண்டவரை விட்டு வழி விலகி போற காரியங்களே பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய சத்தியத்திற்கு செவிசாய்க்காம அதை விட்டு விலகி போயிட்டு இருக்கோம். இப்படியா இருக்காம நம்முடைய வாழ்க்கையில நாமளும் நிதானிச்சு மனம் திரும்பி அவரிடத்தில் திரும்பணுங்கிறதே அவருடைய விருப்பமா என்றென்றைக்குமே இருக்கு. எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வருவது தானே ஆண்டுடைய திட்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம எப்படி இருக்கணும்? இந்த நன்மை செய்கிறவர்களா இருக்கணும், நியாயத்தை தேடணும், ஒடுக்கப்பட்டவர்களா ஆதரிக்கணும். எத்தனையோ ஜனம் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்காங்க, அவங்களுக்கான நியாயம் கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இருக்கணும். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவங்களுடைய வழக்குகளை விசாரிக்கிறவர்களா இருக்கணும். இந்தப்படியா இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பிரியப்படுறாரு இல்லையா? இதை அநேக வேத வசனமும் நம்மளுக்கு காண்பிக்குது. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கிட்டா கூட, உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். அப்படி சிறுமையும் எளிமையுமா இருக்கிறவங்களுக்கு, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு எளிமையான நிலையில இருக்கிறவங்களுக்கும் நியாயம் செய்கிற விதமா இருக்கணும். எளிமையா இருக்கிறவங்கன்றது நிறைய நேரங்கள்ல வசதியிலையும் ஐஸ்வர்யத்திலையும் பின்தங்கினவங்க மாத்திரம் இல்ல, ஐஸ்வர்யம் உள்ளவங்களோட வீட்டுல கூட ஒரு சிலர் ஒடுக்கப்பட்ட நிலையில காணப்படுவாங்க. எப்பொழுதுமே அப்படி ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர்களா நாம இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நீதியும் நியாயமும் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் நம்மிடத்திலையும் அதே தானே எதிர்பார்ப்பாரு. அப்படி யாருமே ஒடுக்கப்படும் போது அவங்களிடத்துல இருக்கிற நியாயத்தை விசாரிச்சு நம்ம நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். எந்த இடத்துலயுமே இந்தப்படியான ஜனங்களா ஒடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நியாயத்தில் முகதாட்சணியம் செய்வது நல்லதல்லன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேதத்துல அநேக வசனங்கள் காண்பிக்குது இல்லையா? இப்படி நன்மை செய்கிறவர்களாக நாம இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. ஆனா நாம இதையெல்லாம் மறந்து அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய ரொட்டீன்ஸ் நோக்கி பார்த்துட்டு நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சிறுமைப்படுகிற எந்த ஒரு ஜனத்தையும் மைண்ட் பண்ணாம கூட விட்டுறோம். இந்த நாள்ல நமக்கான ஒரு அழைப்பா நாம ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற இந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக அல்லவா இருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராக அல்லவா இருந்தாரு. அப்போ நாமளும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அவருடைய ஜீவன் நமக்குள்ளார இருக்கு இல்லையா? அதை உணர்ந்து நன்மை செய்கிறவர்களாக, நியாயத்தை தேடுகிறவர்களாக, ஒடுக்கப்படுகிறவர்களை ஆதரிக்கிறவர்களாக, திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிக்கிறவர்களாக இருக்கணுங்கிறதே இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பாவங்களும் அநியாயங்களும் பெருகியிருக்கிற இந்த நாட்கள்ல தேவரீர் எங்களை சத்தியத்திற்கு செவிசாய்க்க சொல்லி அழைக்கிறீரே ராஜா. அப்பா, நாங்கள் மனம் திரும்பி நன்மை செய்ய படிக்கணும் தகப்பனே. அப்பா, நியாயத்தை தேடணும் தகப்பனே. அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயத்தை செய்கிறவர்களாக இருக்கணும் ராஜா. அப்பா, நீர் என்றென்றைக்கும் நன்மை செய்கிறவராக இருந்திருக்கீங்க. அப்பா, உமது சாயலாய் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட வேண்டிய நாங்களும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் நாங்கள் சுற்றி பார்க்கிற மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் அப்பா, அவங்க ஒடுக்கப்படுகிற நேரத்துல அவங்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாகவும் நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை பாட்டுங்க ராஜா. அப்பா, தீமையை விட்டு விலகி அப்பா நன்மையை நாடுகிற இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தரப்போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.